வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்கசமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய சில டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல கிவ் அவே போயிட்டு இருக்கு. அதுல மிஸ் பண்ணாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா பூரி, சப்பாத்தி, அப்புறம் சிக்கன் குழம்பு தான் கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதனால பூரி சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். சிக்கன் குழம்பு ரெசிபி வந்து நிறைய நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணலை. ரெசிபி உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூளும் சிக்கன் குழம்பு மசாலா, நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாதவங்க 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இதுதான் ரேஷியோ. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்டியாக சுட சுட சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூரிக்கு தேவையான மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். நம்மளோட புது மிக்ஸி வாங்கினோம் இல்லையா, அதில் தான் வந்து நான் மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். இதில் பிசைஞ்சு எடுத்த மாவு எப்படி இருந்துச்சு, இதோட ரிவ்யூ எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பூரி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால இந்த மாவுலேயே நான் சப்பாத்திக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன். பட் வந்து நீங்கள் சப்பாத்திக்கெலாம் வந்து ரெடி பண்ணும்போது மாவு வந்து கொஞ்சம் லூஸாக பிசையணும். அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சிங்க அப்படின்னா தான் பூரி வந்து நல்லா உப்பலாக வரும். கொஞ்சம் ஜீனி வந்து சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா பூரி வந்து சாஃப்டாகவும் உப்பலாகவும் வரும். இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே வந்து குழம்பு சைடில் ரெடி பண்ணிக்கிட்டே பக்கத்தில் தோசைக்கல்லை வச்சுட்டேன். ஏன்னா சப்பாத்தி போட்டு முடிச்சுட்டு தான் பூரி போடணும் அப்படின்றதுனால குழம்பு சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே சப்பாத்திக்கு தேவையானதை மட்டும் தேய்ச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் குழம்பை பார்த்துட்டே வந்து சப்பாத்தியையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது குழம்பு. இது வந்து கொஞ்சம் பெரிய கடாய் அப்படின்றதுனால குழம்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு போதுமான அளவு செஞ்சுருக்கேன். சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு வந்து பூரி ரெடி பண்ணணும். ஸோ நான் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா பூரி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை போயிட்டு இருந்ததுனால நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு பூரி போட்டு கொடுன்னாங்க. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்டுட்டேன் சப்பாத்தியை. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு வந்து பூரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். பூரி எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா உப்பலாக தான் வரும். எனக்கு ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பட் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட மாட்டேன். சும்மா 1 பூரி 2 பூரி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்குவேன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. இது வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணக்கூடிய அந்த க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்றதுனால அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருக்க வாஷிங் மிஷினுக்கு என்ன க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எந்த அளவுக்கு வாஷிங் மிஷினை ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ அதை விட ஜாஸ்தியாக அதை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் வரும். ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக என்னோட வாஷிங் மிஷினை ஒரு டீப் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இதை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கும் போது, அதாவது மந்த்லி ஒன்ஸோ இல்லை அட்லீஸ்ட் 2 months ஒன்ஸாவது ஃபாலோ பண்ணிக்கும் போது நம்மளோட வாஷிங் மிஷினை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பால்கனியில் தான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம். ஏன்னா இங்கே தான் அதுக்குரிய ஃபெசிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய பால்கனி அப்படின்றதுனால வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலுமே வந்து இதை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு கிளாத் வந்து போட்டிருக்கேன். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, பழைய துப்பட்டா வந்து நான் இது மேலே போட்டு வச்சு வாஷிங் மிஷினுக்குரிய கவருமே போட்டிருக்கேன். இருந்தாலுமே வந்து
அந்த வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால மேலே வந்து ஒரு கிளாத் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக ஆக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ வாஷிங் மிஷினில் இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மழை தண்ணி படுறது, அதுக்கப்புறம் அந்த வெயில்னால வந்து இதோட கலர்லாம் நல்லா ஃபேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணாலுமே போக மாட்டேங்குது, ஒரு மாதிரி டார்க் கலர் மாதிரி இங்கெல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மேலே ஒரு கிளாத்தும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த சன்லைட் வந்து வாஷிங் மிஷினில் படுறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியுது. உங்கள் வீட்டில் பால்கனி வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்கீங்க, சன்லைட் ஜாஸ்தியாக படுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மேலே ஒரு நல்ல கிளாத் வந்து போட்டு கவர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து வெயில் எல்லாம் ஜாஸ்தியாக இருக்க அதோட கலர் ஃபேட் ஆகுறது மட்டும் இல்லாமல் அதோட லைஃப் டைமே வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்னோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா சாம்சங் டாப் லோட் வாஷிங் மிஷின். இதில் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சில கிளீனிங் ரொட்டீன்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பட் வந்து இன்னைக்கு வீடியோவில் இந்த டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால சில விஷயங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கும் வந்து அந்த டிப்ஸ் சொல்லும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றதுனால சில விஷயங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூட நிறைய டஸ்ட் வந்து பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து இந்த வெளியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட் தான் இங்கே பட்டிருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் உங்களுக்கு வந்து உள்ளேயும் காட்டுறேன். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது வரக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வந்து இங்கே சேரும். அதே மாதிரி உள்ளேயும் இந்த ட்ரம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இங்கே வந்து ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஃபில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது நூலாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கூட அது எல்லாமே இங்கே வந்து கலெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி ட்ரெஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நம்ம அந்த வாஷிங் பவுடர் போடுவோம் இல்லையா, இந்த ஸ்பேஸ் இது வந்து சிலதில் ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னோடதுல வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நான் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கிட்டாலே நம்மளோட வாஷிங் மிஷினோட லைஃப் டைம் வந்து ஓரளவு நல்லாவே வரும். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் ஆகுது இதை வந்து ஒரு டீப் க்ளீன் பண்ணணும். ஸோ அந்த டீப் க்ளீனிங் டிப்ஸ் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாஷிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். ஹாட் வாட்டர்னால் ரொம்ப சூடாக இருக்க மாதிரி ஃபில் பண்ணக்கூடாது, ஓரளவு மிதமான சூடில் இருக்க மாதிரி தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணணும்னு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கெல்லாம் கூட நிறையா அந்த டஸ்டெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இதில் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக வாஷிங் மிஷினில் தண்ணி வந்து ஃபில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பவர் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு வாட்டர் லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து வரும். நார்மலாக தண்ணி வந்து ஃபில் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சூடான தண்ணி வந்து அதில் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த தண்ணியும் சேரும்போது ஒரு மிதமான அளவு தண்ணி வந்து சூடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இதை எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கு மேலே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி வந்து ஃபில் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு கப்பில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வினிகரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களாக இருக்கட்டும், டர்ட்டாக இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணும்போது சேரக்கூடிய அழுக்குகளாக இருக்கட்டும், தூசி, இது எல்லாமே வந்து இதோடு சேர்ந்து நல்லா க்ளீன் ஆகி வெளியில் போயிடும். அதே மாதிரி நீங்கள் உப்பு தண்ணி நிறைய யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்லெல்லாம் வந்து அந்த உப்பு வந்து துகள் வந்து அடைச்சிக்கும் சில நேரங்களில்.
ஸோ அதெல்லாம் வந்து இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனால தான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மெத்தடில் நான் வாஷ் பண்ணி அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து அப்படியே ஒரு 1/2 hour இருக்கட்டும். மற்ற எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். நான் வந்து இதில் வினிகர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதில் சீடெல்லாம் இருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் மாட்டிக்கும். இப்போ இந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணோம் இல்லையா, இதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த ட்ரெஸ்ஸஸில் இருக்கக்கூடிய நூலாக இருக்கட்டும், இல்லை பேப்பர் ஏதாவது ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கும் அதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து வந்துடும். குட்டியாக ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து சில நேரம் நம்ம புது ட்ரெஸ்லாம் வாங்கினோம் அப்படின்னா அதில் எங்கேயாவது ஸ்டாப்லர் பின் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது எல்லாமே வந்து இதில் வந்து நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். இதை வந்து நம்ம கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஒவ்வொரு வாஷ்க்கு அப்புறமாவும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இதில் இருந்தக்கூடிய இந்த நூல் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நார்மலாக ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல லிக்விட், அது வந்து எடுத்திருக்கேன், தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு அதை அந்த லிக்விடில் தொட்டுட்டு இந்த மாதிரி தேய்ச்சிட்டு கழுவிட்டோம் அப்படின்னா இந்த ஃபில்ட்ரு வந்து க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஹார்ஷான ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. கொஞ்சம் சாஃப்டான பிரிசில்ஸ் இருக்க மாதிரியான ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து க்ளீன் ஆகிடும். நான் வந்து இப்போது இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஃபில்டரை எப்படி க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி இந்த ட்ரம்மோட மேல் பகுதியிலையும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த தூசி அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா க்ளீன் ஆகி வந்துடும். ரொம்ப உள்ளே இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தான் க்ளீன் பண்ண முடியும். அதனால் ரொம்ப சாஃப்டான ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்க்ராச்சஸ் விழுகும். அதில் ட்ரம்மையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். அது வந்து மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்கும். அதனால ரொம்ப நேரம் தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த ஃபில்டர் ஏரியா, அப்புறம் இந்த வாஷிங் பவுடர் சேர்ப்போம் இல்லையா, அந்த ஏரியாவும் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த டோர் ஓப்பன் பண்ணக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ஈரம் இல்லாத ஸ்பஞ்ச் வச்சோ இல்லை ஈரம் இல்லாத துணி வச்சோ தொடச்சி எடுத்துட்டாலே போதும், நல்லா சுத்தமாயிரும். அதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் கழுவக்கூடாது. இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டாலே க்ளீனாக இருக்கும். இதை தொடச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து வாஷிங் மிஷினை வந்து நம்ம ரன் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் உள்ள எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து வாஷிங் மிஷினை எப்போவும் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன் பண்ணி விட போகிறேன். இப்போ ஒரு 1/2 hourக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது வாஷ் பண்ணும்போது பாருங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா க்ளீன் ஆகி முடிச்சிருச்சு. க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த மேலே இருக்கக்கூடிய டோரை வந்து ஓப்பன் பண்ணியே வைங்க. அப்போ தான் வந்து உள்ளே எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். இப்போது வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. நான் அந்த க்ளீன் பண்ண ஃபில்டரையும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த vlog இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.